ஹலோ, வெல்கம் டு விஜிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி டெய்லரிங்க்கு முக்கியமான திங்ஸ் நம்ம பார்க்குறோம். அதில் அந்த ஸ்கேல், அதாவது உடன் ஸ்கேல், இந்த பெரிய ஸ்கேல் இது 1.5 அடி இருக்கும். இல்லாட்டி நீங்கள் சாதா இந்த மாதிரி மெட்டல் ஸ்கேல் கூட வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக்கு இது தேவை, இதை போட. அடுத்தது சிசர். இந்த பிளாக் சிசர் ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்மூத்தாக இருக்குது. அதனால் நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதை யூஸ் பண்ணுறதால சொல்கிறேன். அப்படி இல்லை சாதா பித்தளை பிடி போட்டு பிளாஸ்டிக் பிடி அது மாதிரி. அடுத்தது இந்த மார்க்கர். இதில் நிறைய கலர்ஸ் கிடைக்கிது. உங்கள் 2-3 கலர்ஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம். கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர்ஸ் தெரியணும், அதுக்காக. அடுத்தது முக்கியமானது இந்த இன்ச் டேப். இதுக்கு பேர் இன்ச் டேப்பு, ஆனால் இதில் சென்டிமீட்டரும் இருக்குது, இன்ச்சஸும் இருக்குது. இந்த பெருசாக இருக்கிறது இன்ச்சஸ்ஸு, இந்த சின்னதாக இருக்கு இல்லையா, இந்த நம்பர் தான் சென்டிமீட்டர். நம்ம ப்ளவுஸ் பிட்டு வாங்க போகிறோம்னா கட் பண்ணி தராங்கன்னா 80, 90, 75லாம் இதில் அளந்து தான் கட் பண்ணி தருவாங்க. 80 சென்டிமீட்டரு, 75னால் அது 3/4 மீட்டரு. இதே நம்ம ப்ளவுஸ் பிட்டாக எடுக்காமல் ரெடிமேட் ப்ளவுஸாக எடுத்தோம்னா 34, 36 இன்ச்சஸ்ன்னு சொல்லி தான் வாங்குவோம். அது வந்து செஸ்ட்டு சைஸ் இதோ இருக்கு இல்லையா, அந்த பெரிய நம்பரில் இன்ச்சஸ், இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டு தான் 34ன்னு சொல்கிறோம். இது வந்து இன்ச்சஸில் அளக்கிறதுக்கு இப்படி அளக்கணும், தெரியுதுங்களா? இதுதான் அளவு எடுக்கிறதெல்லாம் கூட இன்ச்சஸில் தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க டைலர்ஸு. இல்லை சென்டிமீட்டரில் கூட எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் மாதிரி. இது இன்ச் டேப்பு. அடுத்ததாக முக்கியமாக தேவைப்படுது இந்த பாபின் கேஸ். நான் நார்மல் மெஷினுக்கு உள்ள பாபின் கேஸ் தான் காமிச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே போடுறதுக்கு பாபின். இதில் ஒரு 10 பாபினாவது, குறைஞ்சது 6லேருந்து 10க்குள்ளே வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது எல்லா கலர்ஸும் வாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது தெரியும் உங்களுக்கு, ஹூக்ஸு, ப்ளவுஸ் ஹூக்ஸு. இது ப்ரெஸ் பட்டன். அடுத்தது ஊசி. இந்த ஊசி வந்து 18ஆம் நம்பர் ஊசி இருக்குது. இது மிஷின் ஊசி, அதாவது ஒரு சைடு பட்டையாக இருக்கும், மற்றவரை கோலாக அதாவது ரவுண்டாக இருக்கும். ஆனால் அடிக்கடி நமக்கு தேவைப்படும் இந்த 16 நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ஊசி தான். அது பாருங்கள், இது வந்து சுடிதாருக்கு, ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்கும் இதான் தேவைப்படும். ஒரு சைடு பட்டையாக இருக்கும். சாதா மிஷினுக்குள்ளது. பெரிய மிஷினுக்குள்ளதோ இப்போ வர ஃபேஷன் மேக்கருக்குள்ளதோ ரவுண்டாக இருக்கும் அந்த ஊசி. அதை பார்த்து வாங்கிக்கணும் நீங்கள். உங்கள் மிஷினுக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும். இது 16 நம்பரு. மோஸ்ட்லி யூஸ் ஆகக்கூடியது இந்த நம்பர் தான். அடுத்தது முக்கியமானது கேன்வாஸ்ன்னு சொல்லுவோம். இது பாருங்க, இது வந்து த்ரெட்டர்னு சொல்லுவாங்க. அதை நான் யூஸ் பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது இந்த நூல். இந்த நூல் வந்து பாலிஸ்டர் நூல். இது மெஷின் நூல். இதில் 300 மீட்டர்ஸ், 400 மீட்டர்ஸ் இருக்குது. காட்டன் வாங்காதீங்க. பாலிஸ்டர் வாங்கினா கொஞ்சம் கட் ஆகாமல் இருக்கும், நமக்கு கண்டினியூஸாக தைக்கிறதுக்கு வரும். இதில் நிறைய பிராண்ட் இருக்குது, அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். குறைஞ்சது 6லேருந்து இதுலேயும் 10 கலர்ஸ் நூல் வாங்கிக்கோங்க. இது வந்து ஊசி, கையில் தைக்கிற ஊசி, எம்ப்ராய்டரிக்கோ ஹெம்மிங்கெலாம். இது வந்து நம்ம 7 ஊசி. இது கொஞ்சம் கண்ணு பெருசாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் நம்ம தைக்கிறதுக்கு, நூல் கோர்க்கு. நம்ம 7ல் உங்களுக்கு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம். அடுத்தது தான் இப்போ சொன்னேனே இந்த பேப்பர் கேன்வாஸ். இது வந்து ப்ளவுஸ் நெக்குக்கோ சுடிதார் நெக்குக்கோ இந்த கேன்வாஸ் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள், அது கம்மு இருக்கும். அதுலேயே நம்ம அயர்ன் பண்ணும்போது அது துணியில் ஒட்டிக்கும், அதுக்கு தான் இந்த கம்மு கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு நார்மலாக இருக்கும். இந்த பேப்பர் கேன்வாஸ் 1 மீட்ரு 20 ருபீஸ். இது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள். இது வந்து தையல் பிரிக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும், ஸ்டிச் ரிமூவர். இது வந்து 10 ருபீஸ் தான். இது ஒரு சைடு ஹூக் மாதிரி இப்படி இருக்கும். நான் அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு கவரும் கொடுத்துருக்காங்க, இப்படி மூடி வச்சுக்கிற மாதிரி. அவ்வளோதான் முக்கியமான தேவைகள். இந்த சிசர் வந்து 2 வச்சுக்கோங்க, பேப்பருக்கு தனி, துணிக்கு தனி, சரிங்களா? அடுத்தது இந்த மிஷின், நான் வச்சுருக்க மிஷின் நார்மல் மிஷின். இது இங்கே பெடல் பண்ணுறதா இருந்தால் இது உங்கள் சைடே இருக்கணும், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கணும். நான் வந்து மோட்ரு போட்டிருக்கேன், இப்போ அது மாதிரி பெடல் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியாது. பெடல் நல்லா பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் சைடே அது வரா மாதிரி இருக்கிறதுக்கப்புறமா நீங்கள் மிஷினில் நூல் கோர்த்து தைக்க ஆரம்பிங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், புதுசாக பழகிறவங்களுக்கு. இது என்ன பண்ணுறேன் நான், ஒரு கட்டத்துக்குள்ளே கட்டமாக அப்படி ஃபஸ்ட்டு வரைஞ்சி இந்த சைடு சாதாரண கூடுதலாக வரைஞ்சி வச்சுருக்கேன். கூடுதல் வச்சு இதே மாதிரி
somehow I'm caught in the middle. Is this the end before we've even begun? ரொம்ப மெலிஸ் துணியில்னா அது சுருக்கம் வரும் தைக்கும் போது, அதனால் கொஞ்சம் திக்கான துணி எடுத்துக்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி இந்த நூல் எப்படி கோர்க்கணும்னு பார்த்துக்கோங்க. நூலில் வந்து பாபின் எந்த கலர் நம்ம மேலே நூல் போடுறோமோ அதே கலர் தான் நமக்கு பாபின் தேவைப்படும். அந்த பாபின் எப்படி வைண்ட் பண்ணணுன்னா, இந்த ஒர்க்கு பாருங்கள், ஏற்கனவே நான் சுற்றி வச்சுருக்கேன், உங்களுக்காக கொஞ்சம் காமிக்கிறேன். அதில் இந்த நூலை ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டு இந்த பாபினில் சுற்றுறதுக்கு முன்னாடி நூலை எடுத்து அதில் 2 சுற்று, அது கையில் தான் நம்ம சுற்றணும். இப்படி கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இப்படி 2 சுற்று சுற்றிடுங்க, 4 சுற்று. அதுக்கப்புறம் அந்த இடத்த ஒன்று கொடுத்துருப்பாங்க, நாப் அதில் வச்சு சுற்றலாம். பட் என்னுடைய மிஷினில் அது ஒர்க் ஆகலை. அதுக்காக இப்படி ஒரு ஸ்க்ரூ வச்சுருக்கேன் பாருங்கள், இது எக்ஸ்ட்ரா. இதை வச்சு அந்த வீல் கைட்டை வச்சு நான் இதை சுற்றிடுவேன். இது வந்து ரொம்ப வழியே சுற்றக்கூடாது, கொஞ்சம் கம்மியாகவே சுற்றிக்கோங்க. அப்போ தான் அது பாபினில் போய் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கும். இந்த த்ரெட்டர் எப்படி கோர்க்கணும்னு பாருங்கள். இந்த ஊசியில் ஹோல் இருக்கு இல்லையா கீழே, அந்த பட்டையாக இருக்க சைடு உங்கள் சைடு இருக்கணும். அப்படி பார்த்து தான் நீங்கள் அந்த ஊசியை ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது ஹோல் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வர தெரிகிற மாதிரி அதில் போட்டுட்டோம் பாருங்கள். அந்த இது த்ரெட்டரை அந்த ஹோலில் விட்டுருக்கேன், அதில் ஹோல் தெரியுது பார்த்திங்களா, அதுக்குள்ளே தான் நம்ம நூலை கோக்க போகிறோம். உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு இப்படி தெரியுது, நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதை அந்த சைடு இழுத்தோம்னா அந்த நூல் அந்த சைடு வந்துடும். அவ்வளோதாங்க, த்ரெட்டருடைய வேலை முடிஞ்சது. மிஷினுக்குன்னு இல்லை, இது நமக்கு நார்மல் கையில் தைக்கிறோம் இல்லையா, அதுக்கு கூட இந்த த்ரெட்டர் நமக்கு யூஸ் ஆகும். அந்த ஊசிக்கு கூட நமக்கு இந்த த்ரெட்டர் தேவைப்படும். இப்போ பாபின் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸ் எப்படி மிஷினில் போடுறதுன்னு சொல்கிறேன். இப்படி போட்டோம்னா இதே பொசிஷனில் இருக்கணும். அது போய் ஒரு சத்தம் கேட்கும், டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டால் அது போய் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த நூலை கொஞ்சம் போல் இப்படி கையாலே தள்ளி இப்படி எடுத்திங்கன்னா அந்த நூல் வெளியே வந்துடும் பாருங்கள், பாபின் நூல். இப்போ இந்த 2 நூலையும் பேக் சைடு தள்ளிட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் திக்கான துணி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த துணியிலே ஆரம்பிங்க. மெலிசான துணியில் தைக்க வராது சரியா. இப்படி நீட்டாக அந்த கோடு மேலேயே போடுங்க. அந்த துணி என்ன கலரோ அதே கலர் நூல் போடாதீங்க, வேறு கலர் போடுங்க. அப்போ தான் நீங்கள் ஒழுங்காக தைச்சிருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் முன்ன பின்ன போனால் பரவாயில்ல, ரொம்ப போகக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக தைச்சி பழகுங்க. கொஞ்சம் தைக்கும் போது உங்களுக்கே தெரியும். ஒரு கர்ச்சிஃப் அளவு துணி வெட்டி எடுத்தால் போதும், ரொம்ப பெருசாக வேண்டாம். அப்போ தான் நீங்கள் ஒரு துணியை முடிச்சுட்டு 2-3 துணியில் அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ். உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படின்னு பார்க்கும்போது தெரியும். டைரெக்டாக துணியில் தைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் தையல் நேர்க்க வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இந்த மெத்தடு. இப்படி தைச்சிட்டு வரும்போது திரும்புது இல்லையா, இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், இந்த இடத்த கொஞ்சம் நிறுத்திடணும். இது மாதிரி துணியிலே நமக்கு இப்படி திரும்புகிற இடம் வரும்போது சொல்கிறேன், ஊசி உள்ளே இறக்கி தான் நிறுத்தணும். பாருங்கள், அடுத்து திரும்பும் போது அப்படி தான். அப்புறம் இப்படி திருப்பிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த டேர்னிங்லாம் கரெக்டாக வரும். Here we go, but somehow I'm caught in the middle. இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு தைக்க வரும். மிஷின் இருக்குது ஆனால் தைக்க முடியலேன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மெதுவாக தான் வருங்க. எடுத்த உடனே எல்லோரும் கரெக்டாக தைச்சிட போகிறதில்ல. தப்பு வந்தால் அடுத்த இதில் அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்க பார்க்கணும். அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்த உடனே எல்லோரும் நேர் தையல் போட்டு அழகாக தைச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணால் நிச்சயமாக வரும் நமக்கு. அடுத்தவங்க துணி தைக்க வேணாம், நம்ம துணியை நம்ம தைச்சாலே போதுங்க, அதுவே பெரிய விஷயம் தானே. தெரியுதுங்களா? இதே போல் இந்த பாருங்கள், இந்த ஸ்கொயரையும் நான் தைச்சிருக்கேன். அதெல்லாம் வீடியோ எடுத்தால் ரொம்ப பெருசாக வருது, அதனால தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு சிம்பிளாக தைச்சி காமிச்சிருக்கேன். ஸ்கொயர் வெளிப்பக்கம் இருந்து அப்படியே உள்ளே தைச்சிருக்கேன் நான். உங்களுக்கு எது வாட்டமோ அதுபடி தைங்க. உள் பக்கம் இருந்து வரலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள. அது மாதிரி இந்த ரவுண்டு பாருங்கள், இங்கே வரையும் போது உள்ளேருந்து அப்படியே வரைஞ்சிக்கோங்க. தைக்கும் போது கூட அப்படியே தைக்கலாம்.
மெதுவாக தைச்சிட்டே வரணும். இந்த மாதிரி ஒரு துணியில் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2-3 துணியில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இனி வர இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.